Hello students, how are you all? This is our fourth video specially made to develop the spoken English skill of government school students. So far, we published 3 spoken English videos. I hope you watched all those videos already. And today's video is specially for to reinforce what we have already learned and to find out whether you practiced thoroughly or not. By this video, you are going to learn almost 150 sentences. You may ask how it is possible, sir. It is possible if you follow our steps thoroughly and correctly. Are you ready? Come, let's go into our video. Our previous videos are published based on 3 tenses, respectively present tense, present continuous tense, present perfect tense. Teaching the grammar tense is not the purpose of our video. Actually, by using these tenses, we come to know about what to speak, when to speak, where to speak, and how to speak. This is actually the primary purpose of our video. I already told you this is a reinforcement video for you all. So what we are going to do today, it is very simple to reinforce ourselves what we learned already. To recall and know whether the patterns of the practiced sentences are fixed in our mind thoroughly or not. Okay, let me come into Tamil. Before going to this video, let me tell you few Tamil sentences. You have to listen carefully and convert it into English. If you convert it in English, then I come to know you practiced well all the instructions, all the pattern of the sentences I already gave in our previous videos. Okay, are you ready? நான் கபடி விளையாடுகிறேன். நான் கபடி விளையாடிக் கொண்டிருக்கின்றேன். நான் கபடி விளையாடினேன். இந்த 3 சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸ்ல இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் சென்டென்சஸ் பிராக்டிஸ் கொடுத்திருந்தோம். குட், சொல்லுங்க பார்க்கலாம். நான் கபடி விளையாடுகிறேன் எப்படி சொல்லலாம்? ஐ பிளே கபடி, ரைட்? ஓகே, இந்த சென்டென்சஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கபடி விளையாடி கொண்டிருக்கின்றேன். விளையாடி கொண்டே இருக்கின்றேன், தொடர்ந்து நடைபெறுது. குட், ஐ எம் பிளேயிங் கபடி. கரெக்டா? நான் கபடி விளையாடினேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளையாடினேன்னு வச்சுங்க, எப்படி சொல்லலாம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லலாம். எப்படி? ஐ ஹவ் பிளேடு கபடி. புரியுதா? இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த தமிழ் சென்டென்சஸ் கொண்டான இங்கிலீஷ் சென்டென்சஸ் கரெக்டா வந்துருந்துச்சு மைண்ட்ல, உங்களால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி வரல, யோசிக்கிறோம்னா இன்னொரு டைம் அந்த 3 வீடியோஸையும் அந்த 3 வீடியோஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பேட்டர்ன் ஆஃப் பிராக்டிசிங் சென்டென்சஸை தரவா பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோவுக்கு மூவ் ஆகுங்க. இல்லைன்னா இது போல எத்தனை வீடியோஸ் போட்டாலும் அது வெறும் பார்க்கறதோட நின்றுடும், செயல் அளவுக்கு பேசவோ எழுதவோ பயன்பாட்டுக்கு வராம போயிடும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்த 3 வீடியோஸ்ல இருந்தும் உங்களுக்கு 10 சென்டென்சஸ் கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருந்தும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரிமைனிங் சென்டென்சஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பேசி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் இருக்கா? நம்ம பேட்டர்ன் உங்களுக்கு மைண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும். 10 அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் கொடுப்போம், அந்த 10ஐயும் நெகட்டிவ் சென்டென்சஸா மாத்தணும். அப்புறம் அதை இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியமா மாத்தணும். எஸ்ன்னு ஒரு ஆன்சரும் நோன்னு ஒரு ஆன்சரும் சொல்லணும். ஆக பேசிக்கா 50 சென்டென்சஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். இன்னும் அந்த நாட்டு வச்ச சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸை கொஸ்டினா மாத்தி ஆன்சரா சொன்னோம்னா இன்னும் ஒரு 30 சென்டென்சஸ் எக்ஸஸ் பண்ணி 80 சென்டென்சஸை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா?
சரி, பேசிக் 50 சென்டென்சஸ்ல இந்த வீடியோவை கொண்டு போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். ஹவு டு கன்வெர்ட் திஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் இன்டு எ நெகட்டிவ் சென்டென்ஸ். எப்படி மாத்தலாம் நெகட்டிவா? ஒரு நாட்டு சேர்க்கணும், அவ்வளவுதான் இல்லையா? அப்ப இங்க டூ உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வெரி குட். டூ இருக்கும், தேர்ட் பர்சன் சிங்குலர் அந்த டஸ் இருக்கும், ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அப்ப எப்படி நெகட்டிவா மாத்தலாம்? ஐ டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். ரைட்டா? ஓகே. இப்ப இந்த ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் எப்படி கொஸ்டினா மாத்தலாம்? டூ முன்னாடி வந்துடணும், அவ்வளவுதான். டு ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்? நான் ஆங்கிலம் பேசுறேனா? பேசல என்ன சொல்லணும்? எஸ் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். பேசலனா நோ ஐ டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேவா? இப்ப இது போலவே கீழே இருக்கிற மீதி எல்லாத்துக்கும் 9 சென்டென்ஸுக்கும் நீங்க நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எஸ் டைப் ஆன்சர், நோ டைப் ஆன்சர் பிராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதா? இப்ப செகண்ட் ஸ்லைடு பாருங்க. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஸ்லைடு இருக்கு. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற செயலை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்ப என்ன நடந்துகிட்டே இருக்கு, நீங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் வாட்சிங் வீடியோ இல்லையா? அப்ப ஆர் வந்துடணும், வாட்ச் பக்கத்துல ஐஎன்ஜி சேர்ந்துடணும். கண்டினியூஸ் டென்ஸ்னா மெயின் வர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து இருக்கணும், முன்னாடி ஒரு ஆக்சிலரி வர்பு அக்கார்டிங் டு த சப்ஜெக்டா இருக்கணும். சரிங்களா? இப்ப இந்த வீடியோல இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. he is eating biryani. இருக்கா? he is eating biryani. எப்படி நெகட்டிவா சொல்லலாம்? வெரி சிம்பிள். he is not eating biryani. அவ்வளவுதான். அவன் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. கொஸ்டினா எப்படி மாத்தலாம்? ஆக்சிலரி வர்பு ஆல்ரெடி தேர். அப்ப என்ன பண்ணலாம்? is முன்னாடி வச்சிடணும், he பின்னாடி வச்சிடணும், அவ்வளவுதான். is he eating biryani? அவன் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றானா? சாப்பிட்டானா? yes he is eating biryani. சாப்பிடல சார், no he is not eating biryani. அவ்வளவுதான். இப்ப இது போல ரிமைனிங் சென்டென்சஸ் நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகும், மைண்ட்ல இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கான்கிரீட்டா படியும். அதுக்காக தான் இந்த பிராக்டிஸ் பண்றோம். சரி, இப்ப தேர்ட் சென்டென்ஸ் வாங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேவ் ஃபார்ம் வர்பை இங்க யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த ஸ்லைட்ல நான் ப்ளூரல் சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறேன். கீழே பாருங்க. we have played cricket. இருக்கா? we have played cricket. எப்படி நெகட்டிவா மாத்தலாம்? அதேதான். we have not played cricket. நாங்க கிரிக்கெட் விளையாடல. we have played cricket என்ன? நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளையாடினோம்னு அர்த்தம். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்பு ரீசெண்டா நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம், ஒரு நாளுக்குள்ள நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இதுல சொல்லலாம் அப்படின்ட்டு தேர்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். புரியும்னு நினைக்கிறேன், ரீகால் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்ப we have played கபடி எப்படி கொஸ்டினா மாத்தலாம்? அதேதான். have we played கபடி? நாங்கள் கபடி விளையாடினோமா? விளையாடி இருந்தா அவ்வளவுதான். yes we have played கபடி. விளையாடல சார், no we have not played கபடி. புரியுதா? இப்ப இதே போல ரிமைனிங் இருக்கிற 9 சென்டென்சஸ்க்கும் நீங்க என்ன பண்ணணும்? நெகட்டிவா மாத்தணும், கொஸ்டினா மாத்தணும், எஸ் டைப் ஆன்சர் ஒன்னு, நோ டைப் ஆன்சர் ஒன்னு. இன்னும் அட்வான்ஸா என்னால பண்ண முடியும் சார் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கும் இன்ட்ராகேட்டிவ், எஸ் டைப் ஒன்னு, நோ டைப் ஒன்னு போட்டு பாருங்க. 80 சென்டென்சஸ் வரும். அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அட்வான்ஸா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவோட முடிவுல நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 240 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிருக்கோம். சார் பேசிக் மட்டும் போதும் சார், 50 சென்டென்ஸ் பிராக்டிஸ் பண்றேன் சார், நான் இப்பதான் லேர்ன் பண்றேன் சார் அப்படின்னா 50 பிராக்டிஸ் பண்ணா கூட 3 டென்ஸுக்கு 150 சென்டென்சஸ் நீங்க லேர்ன் பண்ண முடியும். புரியுதா? பிராக்டிஸ் பண்ணும்போது by looking wise it seems so simple, but the practice makes you to fix the pattern of sentence, to fix what is the concept, to fix when to use, where to use, about the situation. All those things you will be learned by simply practicing these simple types of sentences. Can you understand what I am telling you? Good. And one more thing, no more practice sheet today. எல்லா வீடியோவிலும் லாஸ்டா ஒரு பிராக்டிஸ் ஷீட் ஒன்னு தருவோம் உங்களுக்கு, அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு. ஆனா இந்த வீடியோவே பிராக்டிஸ் பண்ற வீடியோன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பிராக்டிஸ் ஷீட் தரல. சரிங்களா? ஆனா அதுக்கு பதிலா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, ஈவன் உங்களுடைய டீச்சர்ஸ் கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த வீடியோனோட முடிவுல நீங்க present tense, present continuous tense,
present perfect tense இந்த மூணு விஷயங்களையும் சேர்த்து பேச கத்துக்கிட்டு இருக்கணும். சிம்பிளா இப்போ ஒன்னு சொல்றேன், இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா பாருங்க. நான் என் வேலையை முடிக்கிறேன். நான் என் வேலையை முடித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் என் வேலையை முடித்து விட்டேன். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. நான் என் வேலையை முடிக்கிறேன். நான் ஐ, என் வேலை மை ஒர்க், முடிக்கிறேன் கம்ப்ளீட். எப்படி சொல்லலாம்? ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன், மீதி எல்லாம் நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஐ கம்ப்ளீட் மை ஒர்க். புரியுதா? அப்ப நான் என் வேலையை முடித்து கொண்டிருக்கின்றேன் எப்படி சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. நான் என் வேலையை முடித்து விட்டேன் எப்படி சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. Write your answers in the comment box. I hope this video is really useful to you. I will meet you in my next video. Until I am Ramji, take care. Bye bye.